குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2024 குரோதி வருடம் அக்டோபர் மாதத்தின் பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை நன்னாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி பூஜைகள் ஆரம்பம். அக்டோபர் 11ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பூஜை ஆரம்பம். அன்னைக்கு தான் அந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். அடுத்து அக்டோபர் 17 அப்படிங்கிறது பௌர்ணமி திதி. திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய, முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள், அம்மனுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட விசேஷ தினங்களோடு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் 21 அக்டோபர் 21, 24 பார்த்தோம்னாக்க சுபமுகூர்த்த தினங்களாக வருது. அடுத்து அக்டோபர் 28 வாஸ்து நாள். புது வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்து குறிக்கிறதுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 31 தீபாவளி திருநாள் பண்டிகை அப்படிங்கிறது அன்னைக்கு தான் வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் தொடங்குது. அது மட்டும் இல்லைங்க, 4 விதமான கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறதும் இந்த அக்டோபர் மாதத்தில் வருது. புதன் பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் 10ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் 20ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இதுக்கு இடையில் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் அக்டோபர் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இப்படிப்பட்ட பெயர்ச்சிகளை வைத்துக்கொண்டு என்ன விதமான பலாபலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களுக்கு ஏதேனும் இலக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, விதி அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளுக்கும் தசாபுத்தி பலன்களும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பொது பலன், அக்டோபர் மாதத்திற்கான பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்ப்போம். மீனம் ராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசி, மோட்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனம் ராசி. ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைந்து வக்ரகதி நிலையில் அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து இருக்கிறார். ஆனால் பாருங்கள், இப்போ ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவான் இருக்கிறார். ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை, 7ஆம் இடத்துல கேது, புதன், சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து 8ல் சுக்கிரன். 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கார். இந்த அமைப்பு நல்லதா அப்படின்னா, இந்த 7.5 சனி காலம் அப்படிங்கிறது மீனராசிக்கு ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் அவேர்னஸாக தான் இருக்கணும். விரய செலவுகள் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். வீண் விரய செலவுகளை கொஞ்சம் பயனுள்ள விரய செலவுகளாக நீங்கள் தான் மாற்றிக்கணும். உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன லக்கணம், இந்த காலகட்டத்தில் என்ன தசாபுத்தி எதுவும் சாதகமாக இருக்கா அப்படின்னா அது சார்ந்த முயற்சி எடுத்து கொஞ்சம்
அசையும் மற்றும் அசையா சொத்துக்களாக உருவாக்கிக்கணும், பிரயோஜனமான நல்ல செலவுகளாக உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பல்வேறு விதமான சிந்தனை, எண்ண ஓட்டங்கள், ஆசைகளை உருவாக்குவார். அப்போ அதில் அங்கே எங்கேன்னு மனம் அலைபாயக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இருந்தாலும் வேலை தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கையில் வேலைக்கு அதிபதி 7ல் தான் இருக்கார். அப்போ வேலை என்னென்னா, வேலையெல்லாம் உறுதியாக இருக்குது. ஆனால் வேலையில் அதுவும் பார்த்திங்கன்னா போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்களோட தொந்தரவுகள் சின்னதாக இருக்கும். பெரிய ஒன்றும் குறையில்லை. ஆனால் வேலை கிடைக்குமானா உறுதியாக வேலை கிடைக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் தடை தாமதத்தோடு வேலை கிடைக்கும். அதில் போட்டிகள் நிறையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அக்டோபர் 17ஆம் தேதிக்கு மேலேனா கொஞ்சம் வெளியூர் வெளியிடங்களில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளியிடங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுது. உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம், இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம்னா தாராளமாக போகலாம். அந்த அமைப்புகள்லாம் நல்லாயிருக்கு. தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கையில் தொழில் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு அதீத முயற்சி வேணும். தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் விடாப்பிடியான முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெறக்கூடிய நிலைமை இருக்குது. வியாபாரத்துலேயும் விடாப்பிடியான முயற்சி அப்படிங்கிறது தேவை. போட்டி பந்தயங்களை எதிர்கொள்ளணும், ஜெயிக்கணுங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது. சரி, அடுத்து வேறு என்ன சிறப்புகள் இருக்குது? குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் எதுவும் அமைக்கலாமா அப்படின்னா, ராகு கேது ராசியிலே இருக்கிறதுனா ராசியிலே 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திருமண ஏற்பாடுகளை செய்யலாம். அடுத்து 8ஆம் இடத்து சுக்கிரன் அப்படிங்கிறது கொஞ்சம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அவரே 3 கூடையவர் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். 8 கூடையவர் 8லேயே மறைகிறதுனால ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், திடீர் யோகத்தை கொடுப்பார். பயன்படுத்திக்கலாம், அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். பணம் சார்ந்து யோகம் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய யோகம், திடீர் யோகத்தை தரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இப்போ ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சனி பகவான் 12ல் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் போகணும், வேலைக்காக தொழிலுக்காக அப்படின்னா தாராளமாக போகலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் லாபங்கள் சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் பிரயோஜனமாக ஒரு நல்ல செலவு அப்படின்னாக்க ஒரு சொத்துக்களை உருவாக்குறது, அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குறது அப்படிங்கிறது மாதிரி சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. வண்டியில் போகிறது, இரவு நேர பயணம் போகிறது, மாடிப்படி ஏறுறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தண்ணி கிடக்கிற இடத்துல பார்த்து நடக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய சிறப்புகள் இல்லை, பெரிய பாதிப்புகளும் இல்லை. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்தந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது, இந்தந்த விஷயங்கள் பாதகமாக இருக்குங்கிறலாம் சொல்லிட்டோம். அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, தொழில் சார்ந்த அதீத முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாள் எண்ணங்கள், நீண்ட நாள் திட்டமிட்டு இந்த முயற்சிகள்லாம் அந்த காலகட்டத்தில் எடுத்து ஜெயிக்கலாம். ஆமாம், தனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் தேடி போனால் தான் கிடைக்கும், முயற்சி கேட்டார்கள் தான் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, உத்திரட்டாதி அப்படின்னா வாதம் புரிகிறது, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சாமர்த்தியமாக பேசுகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கே உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் சிரமப்பட்டாலும் பிற்காலத்தில் யோகமுடையவராக மாறிடுவார். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, சனி பகவான் வக்ரம் பெற்று 12ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் போய் வேலை தொழில் வருமானத்திற்காக வெளியூரில் போய் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி வேறங்கள எதிர்மறை எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்கணும். யோகா, தியானம் போன்ற விஷயங்களில் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுங்க. அடுத்து பாருங்கள், ரேவதி நட்சத்திரம் தர்ம சிந்தனை உடையவர்களாக இருக்காங்க. எதிரிகளாலும் பாராட்டக்கூடிய அளவில் புத்திசாலித்தனம் நிறைஞ்சு நிற்கும். யோசித்து செயல்படக்கூடிய ஒரு திறமை இருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்த வகையில் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கமிஷன் தொழில்கள், போட்டிகள், பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமையெல்லாம் இருக்குது. அதே போல் கூட்டு தொழில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசி
ஜெயிக்கலாம். அந்த ரியல் எஸ்டேட் தொழில்களில் ஜெயிக்கிறது, அரசு சார்ந்த ஒப்பந்தங்களில் கொஞ்சம் வருமானத்தை எதிர்பார்க்கிறது, அதே போல் ஆன்மீக துறைகளில் ஈடுபட்டாக்க கொஞ்சம் பிரபலமாகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன விதமான தசாபுத்தி அமைப்பு போகுது அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டு, இதில் நம்ம கூறியதில் எது சார்ந்த விஷயத்தில் முயற்சி எடுத்தால் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.